கிணற்றில் குளிக்க சென்ற 3 பள்ளி மாணவர்கள் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழப்பு. கரூர் ஆண்டான்கோவில் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின், மாரிமுத்து, விஷ்ணு ஆகிய மூவரும் நேற்று மாலை விளையாட சென்றுள்ளனர். இரவு வரை வீடு திரும்பாத நிலையில் மாணவர்களின் பெற்றோர்கள் பல இடங்களில் தேடியுள்ளனர். எவ்வளவு தேடியும் கிடைக்காததால் சக மாணவர்களிடம் விசாரித்தபோது அருகிலுள்ள கிணற்றில் குளிக்க சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து கிணற்றருகில் வந்து தேடியபோது 3 மாணவர்களின் உடைமைகளும் கிடந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கிணற்றில் தேடியபோது 3 மாணவர்களும் தண்ணீரில் மூழ்கி இறந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளனர். இதனையடுத்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மாணவர்களின் சடலத்தை மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் பேருந்தும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுக்கி பலியானார். தேனி மாவட்டம் கூத்தானம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் தேனி மாவட்டத்தில் இருந்து திராட்சைப்பழம் ஏற்றிக்கொண்டு இறக்கிவிட்டு செஞ்சியிலிருந்து சேத்பட் சென்று கொண்டிருந்தார். அப்போது அன்னமங்கலம் என்ற இடத்தில் எதிரே வந்த தனியார் பேருந்து லாரி மீது பலமாக மோதியதில் லாரி ஓட்டுநர் நாகராஜ் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார். மேலும் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டு செஞ்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஓட்டுநரின் உடலை தீயணைப்புத் துறையினர் மீட்டு செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செருப்பு கடை மற்றும் துரித உணவுகளில் மாமூல் கேட்டு கடை உரிமையாளர்களை மர்ம கும்பல் தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டை நியூ மெட்ரோ ஷூ மார்ட் என்ற கடையில் 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் கடையில் புகுந்து மாமூலாக செருப்பு கேட்டுள்ளனர். இந்த கடையின் உரிமையாளர் உசேன் மற்றும் ஊழியர் யாசர் அராபத் மறுக்கவே அவர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உட்லாண்ட்ஸ் என்ற துரித உணவகத்தில் புகுந்து உரிமையாளர் பஷீர் அகமதியிடம் ஃப்ரைட் ரைஸ் கேட்டுள்ளனர். இதற்கு அவர் தர மறுக்கவே அவரையும் தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், போலீசார் இப்பகுதியில் ரோந்து வராததால் போதை ஆசாமிகள் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளை அச்சுறுத்தி வருவது அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினர். மேலும் ரவுடிகள் கத்தியை காட்டி சரமாரியாக தாக்கும் வீடியோ, சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா சாக்லேட்டுகளை விற்பனை செய்து வந்த வடமாநிலத்தவரை ஈரோடு மதுவிலக்கு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு இந்திரா நகர் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் ஈரோடு மதுவிலக்கு பிரிவு இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி தலைமையிலான போலீசார் இந்திரா நகர் பகுதியில் ரோந்து சென்று தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது ராமகிருஷ்ணா தியேட்டர் பின்புறம் உள்ள மாதவ கிருஷ்ணா வீதியில் ஸ்வீட் விற்பனை செய்யும் கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா சாக்லேட்டுகளை விற்பனைக்கு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கடையின் உரிமையாளரான உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பகதூர் என்பவரை போலீசார் கைது செய்து விற்பனைக்கு வைத்திருந்த 5 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்தனர். காரியாபட்டி அருகே மனைவியுடன் தொடர்பில் இருந்த நபரை ஓட வெட்டி கொலை செய்த கணவன் மற்றும் மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே திருமால் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமநாதன். ஆட்டு வியாபாரியான ராமநாதனுக்கு விருதுநகர் மாவட்டம் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரது மனைவி வைரஜோதிக்கும் இடையே தவறான பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த பழக்கம் ராமச்சந்திரனுக்கு தெரிய வரவே ராமச்சந்திரன் தனது மனைவி வைரஜோதியை கண்டித்துள்ளார். இருப்பினும் வைரஜோதி ராமநாதனுடன் தொடர்பில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு ராமநாதன் காரியாபட்டியிலிருந்து கல்லுப்பட்டி சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்த ராமச்சந்திரன் மற்றும் அவரது மகன் வீரா இருவரும் அவரை வழிமறித்துள்ளனர். அப்பொழுது புளியங்குளம் கிராமத்திற்குள் ஓடத் தொடங்கிய ராமநாதனை விரட்டி கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ராமநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஆவியூர் போலீசார் ராமநாதன் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ராமநாதனை கொலை செய்ததாக ராமச்சந்திரன் மற்றும் அவரது மகன் வீரா இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.